பிரைஸ் தி லார்ட். இந்த டிசம்பர் மாதத்தில் 17ஆம் தேதி ஆகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 John chapter 4 verse 4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அருமையாய் அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், பிள்ளைகளே. அவர் அநேக இடங்களில் பிள்ளைகளேன்னு சொல்லி அவர் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, நம்மெல்லாம் யாரால் உண்டாக்கப்பட்டவர்கள்? தேவனால் உண்டானவர்கள். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை நீங்கள் ஜெயித்தீர்கள். யார் அந்த அவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி, உலகத்தில் இருக்கிறதான அந்த ஆவிகளை எல்லாம் நீங்கள் ஜெயித்தீங்க. ஏன் தெரியுமா நீங்கள் ஜெயித்தீங்க? ஏனெனில் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆவிகளிலும் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ள இருக்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். ஆமென். அதற்காகத்தான் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம இன்னைக்கு கேட்குறோம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் பெரியவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற கவலைகள், கஷ்டங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகள், பாவங்கள், மோசம் போக்குகிற பிசாசனுடைய சுபாவங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. ஆனால் நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார், நமக்குள்ள பரிசுத்த தேவன் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளோ காரியம் நடக்குது. சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நம்மளுக்கு பயமாக இருக்குது, எப்படி இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைங்க வாழுவாங்க, எப்படி இப்போவே இப்படி இருக்குதே, இன்னொரு 10 வருஷம் கழித்து எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பயப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் பெரியவராக இருக்கிறார். அந்த உலகத்தில் இருக்கிற அவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. ஃபாதர் பர்க்மன் ஐயா அழகாக பாடுவாங்க, பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே. இப்போ பெரிய கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்ம கூட கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? இன்றைக்கி நமக்கு ஒரு பாடி கார்டாக யாராவது ஒருத்தங்க இருக்கிறாங்க, பெரிய ஆட்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம எதுக்காவது பயப்படுவோமா? பயப்படவே மாட்டோம்ல. எந்த சூழ்நிலையிலையும் நம்ம பயப்பட மாட்டோம். அப்போ நம்ம தேவன் நம்ம கூட இருக்கிறாங்களே, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறாரே, அவர் பெரியவராக இருக்கிறாரே, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவியாக இருக்கலாம், பலவிதமான ஆவிகள் கிரியை செய்யலாம். ஆனால் அந்த ஆவிகளை எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? அதை நாம் ஜெயிக்க முடியும். ஜெயித்தீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் அதை ஜெயித்தீர்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். ஏன் ஜெயித்தீங்க தெரியுமா? எப்படி ஜெயித்தீங்க தெரியுமா? நம்ம நினைக்கிறோம், இந்த பாவத்தில் நான் ஜெயிச்சிட்டேன். நம்ம ஜெயிக்கல, நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அப்போ ஒருவேளை அந்த பலவீனங்களை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிற ஒரு சிலர் நம்ம இதை கேட்குறோன்னா நம்ம கூட இதை புரிந்து கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவமான காரியங்கள், இச்சையான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள் எல்லாத்தையும் நம்மளால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் என் தேவன் பெரியவர். பிரைஸ் காட். அல்லேலூயா. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். சத்திய ஆவி எது? வஞ்சக ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் எது? ஸ்பிரிட் ஆஃப் எரர், வஞ்சிக்கிற ஆவி, டிசீட், நம்மளை ஏமாற்றுகிற ஆவி எது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். எதனால் அறிந்திருக்கிறோம்? ஏன்னா நம்ம தேவனால் உண்டானதுனால், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த ஆவியை உடையவர்கள் என்பதை நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். அதற்காகத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மிகவும் அவசியமாக இருக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா.
இன்றைக்கி பலவிதமான நபர்கள் பல ஆவிகளை உடையவர்களாக இருக்கிறாங்க. ஒருத்தருடைய பேச்சை வைத்து இல்லை ஒருத்தருடைய ப்ரெசன்டேஷனை வச்சுட்டு நம்மளால் யாரையும் நம்ப முடியல. அப்படிப்பட்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஈவன் யூடியூப்பில் எவ்வளோ ப்ரீச்சிங்ஸ் நம்ம கேட்க முடியுது. ஆனால் அவங்க எப்படிப்பட்டவங்கள நம்ம நல்லா பேசுகிறாங்க, நல்லா பாடல்களை பாடுறாங்க, நல்லா இருக்குது, ஒரு தேவ பிரசன்னம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்க கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படுறாங்களா என்பதை நான் உணர வேண்டுமானால் எனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கும்போது தான் அதை நான் பகிர்ந்து அளிக்க முடியும். அதனால தான் ஒன் ஆஃப் த ஆவியானவருடைய வரங்களில் ஒரு வரம் என்னதுன்னா டிசர்னிங், இல்லை ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாங்க. அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இதனாலே சத்திய ஆவி என்னதென்றோ வஞ்சக ஆவி என்னதென்றோ அறிந்திருக்கிறோம். ஆமேன். தேவனால் அறியப்பட்ட பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். தேவனால் உண்டானவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவன் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அப்போ நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது உலகத்தில் பெரியவராய், உலகத்தில் இருக்கிறவனிலும் ஆண்டவர் பெரியவராய் அநேக காரியங்களை நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். நம்மளை தேவன் தயார்படுத்துகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்கிற அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னுடைய தேவன் பெரியவர். எனக்குள்ளே இருக்கிற கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?